வணக்கம். குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு நான் உங்கள் வசந்தசேகர் பேசுகிறேன். இன்னைக்கு நடிகர் சரத்குமாரை பற்றி பேச போகிறோங்க. 1954 ஜூலை 14 டெல்லியில், புது டெல்லியில் வந்து பிறந்தாருங்க சரத்குமார் அவர்கள். அவர் வந்து 1986 தெலுங்கு படத்தில் தான் வந்து அறிமுகம் ஆகிறார். படம் அவர் வந்து முன்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பத்திரிகையாளர், உடற்பயிற்சி நிபுணராக இருந்தார். அதனால தான் அவர் வந்து அவரோட உடம்பெல்லாம் நல்லா பாடியை வந்து கண்டிஷன் வச்சுக்கிட்டாருங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 150 திரைப்படங்களுக்கு மேலே வந்து நடிச்சிருக்கார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்கார். அவர் நடித்த படம் எல்லாமே சூப்பர் ஹிட் படங்க. தமிழில் வந்து அப்படி ஒரு படம். அவர் முதல்ல வந்து வில்லனா வந்து நம்ம வந்து புலன் விசாரணை வந்து நடிச்சார். அதில் வந்து விஜயகாந்துக்கு அவங்களும் வந்து அப்படி ஒரு வில்லனாக்க வில்லத்தனம், அப்படி ஒரு வில்லத்தனங்க. அப்படி ஒரு அன்னைக்கு வந்து அந்த ஃபைட்லாம் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் லெவலுக்கு வந்து பேசப்பட்ட படம். அது வந்து சரத்குமாரை அவ்வளோ புகழ்ந்தாங்க. ஒரு வில்லனா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சரத்குமாரை. அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணார். அப்புறம் வந்து சரத்குமாரும் ஆனந்தராஜ் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க, காவல் நிலையம்னு ஒரு படம். அது இயக்குனர் வந்து செந்தில் நாதன் தான் இயக்குனார். சூப்பர் ஹிட் படங்க. அது ஒரு ரெண்டு பேர் வச்சு பண்ணார். முதல்ல வந்து அது ஒரு கஜேந்தர் குமார் தான் வந்து கதை வசனம்லாம் எழுதினாருங்க. சூப்பர் ஹிட் படம். அப்புறம் வந்து ஐயா சொல்லலாம். ஐயால தான் வந்து நடிகை நயன்தாரா வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி நாட்டாமை சூரியவம்சம் இருக்குது. எல்லா படமும் நம்ம பேசுவோம். ஐயா படத்தில் வந்து நயன்தாரா வந்து அறிமுகம் பண்ணாங்க. அப்புறம் வந்து நாட்டாமை, அது நாட்டாமை படம் வந்து சூப்பர் குட் படம்னாலே இவருக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் சூப்பர் குட்டுக்கும் ஒரு ரொம்ப ராசிங்க. எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகும். அவர் படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க சூப்பர் குட்டில். அதில் நாட்டாமை வந்து குஷ்பு, நடிகை மீனா ரெண்டு பேரும் கதாநாயகி, விஜயகுமாரோட சேர்ந்து நடிச்சாரு. ஒரு ரொம்பவும் பேசப்பட்ட படம். ஆமாம், நாட்டாமை. அதே மாதிரி வந்து நட்புக்காக, அந்த நட்புக்காக படமும் விஜயகுமார் நடிச்சாங்க. ஆனால் சூப்பர் ஹிட்டுனா ஹிட்டு, அப்படி ஒரு ஹிட்டுங்க. அது சிம்ரன் வந்து நடிச்சது அதில் வந்து. ஆனால் பிரமாதமாக சிம்ரன் அது மாதிரி சரத்குமார் அவர்கள் வந்து அவர் நடித்த கதாநாயகிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐலக், குஷ்பு, மீனா, தேவயானி, நயன்தாரா, நக்மா, நிறைய பேரை சொல்லலாம். இன்னும் அவ்வளோ ஒரு அதேமாரி அவர் படத்தில் வந்து பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுகளும் சூப்பர் ஹிட்டாக இருக்குங்க. ஆமாம், அதில் எல்லாமே பாட்டு ஹிட்டு. தேவயானோட இது நடித்தார். அவரோட ஜில்லோ ஜிப்ளிங்க அது அந்த படம்லாம் வந்து. அதுமாரி இந்த நாட்டாமையில் வந்து கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் குஷ்போட சூப்பர் ஹிட்டு. சிற்பிதா மியூசிக். அது அவ்வளோ கிராமங்கள் பூராவும் சரத்குமார்னா எல்லாம். ஆமாம், நாட்டாமை. அது இந்த கொட்டப்பாக்கு கொழுந்து வெத்தலாம் வந்து தெரியாத மனிதர்களே கிடையாது. அது நிறைய பேர் வந்து ரசிகர்கள் தாங்க கொண்டாடினாங்க. நம்மளை விட அவங்க தான் கொண்டாடி மகிழ்ந்தாங்க. நாட்டாமையெல்லாம் எல்லாத்தையும் அவங்க மக்கள் கொண்டாடினாங்க. சரத்குமாருங்கிறத ஒரு இது. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து இன்னும் நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. அவர் நடிகர் சரத்குமார் வந்து திடீர்னு அரசியலில் பிரயோகம் பண்ணாருங்க. அரசியலுக்கு வந்தாரு. அவர் வந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. 2007 ஆரம்பிச்சாருங்க. ஆமா, கட்சி ஆரம்பிச்சாரு. அதை வச்சு பயணிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் 2024 வந்து அந்த கட்சியை வந்து பிஜேபியில போய் இணைச்சிட்டாரு. அரசியல் ஒரு பக்கம் இருக்கு. அவருடைய சூப்பர் ஹிட் படங்களான அந்த சேரன் பாண்டியன், அரசு, கேப்டன் பிரபாகரனை பத்தி கொஞ்சம். ஆமா, எந்த தியேட்டர்ல பாத்தீங்க? அரசு அது சூப்பர் ஹிட் படங்க. அது ஆனா மவுண்ட் ரோட்ல அண்ணா தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஆமா, கிட்டத்தட்ட அது 150 நாளுக்கு மேல போச்சு. சிம்ரன் அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. அது கூட சிம்ரன் தான் நடிச்சிருக்கு. 2 வேடங்கள்ல வந்து சரத்குமார் நடிச்சிருக்காருங்க. ஆமா, 2 வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. சூப்பர் ஹிட் படங்க. அருமையான வந்து கதை. அது எங்கேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாக சூப்பர் ஹிட்டாக ஆச்சு. அது அந்த அளவுக்கு ஒரு சரத்குமார்னா அப்படி தூக்கி கொண்டாடக்கூடிய அளவுக்கு அந்த அரசு படம்லாம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு ஏதாவது கிடைச்சிடும்? இல்லை, நான் அவங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து சேரன் பாண்டியன்லாம் நடிச்சாரு. சூப்பர் குட்டில் நிறைய படம் படிச்சிருக்காரு அவரு. ஆமாம், சூப்பர் குட்டுனாலும் சூப்பர் ஹிட். இவரு நடிச்சிருந்தாக்க நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய இசையமைப்பாளர்கள்லாம், புதிய இசையமைப்பாளர்கள்லாம் வந்து நிறைய சிற்பி,
எஸ் ஏ ராஜகுமார், அது மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இவர் படம்னாலே கிராமங்கள்லேருந்து நகரங்கள் வரைக்கும் கொண்டாட்டம் தாங்க. அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு சூப்பர் ஹிட் படமா. போட்டியா எந்த ஹீரோ வந்தாங்க? போட்டின்னுலாம் சொல்ல முடியாது. இவர் தனி, இவர் ஒரு ட்ராக் தனி, இவருக்குன்னு ஒரு ஒரு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு இவர் இது பண்ணாரு, நடிச்சாரு. இவருக்குன்னு போட்டியெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஆனா ஒரு சூப்பர் ஸ்டார். ஆமா, சூப்பர் ஸ்டார் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அப்படி. ஆமா, எல்லாமே புகழ் பெற்று வழங்கினார் அந்த காலகட்டத்தில். ஒரு பக்கம் வந்து விஜயகாந்த், ரஜினி, கமல், கார்த்திக் அப்படின்னு ஒரு நடிகர் பட்டாளத்தில் இவரும் ஒரு போட்டி போட்டு எல்லாம் வெள்ளி விழா நாயகனாகவே இருந்தாருங்க. சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தாரு அந்த காலகட்டத்தில். ஆமா, இது இந்த நடிகர் சரத்குமாரை பத்தி பேசணும். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில வேறு ஒருவரை பத்தி பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.